இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கு ஃபுல்லாக முள் குத்திக்கிச்சு. அது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்பிளி ஆடு தான். மழை விடாமல் பேஞ்சுனே இருக்கேன். ஃபுல்லாக ஈரத்துக்கு எல்லாமே முள் ஏறிக்கிச்சிங்க. அதனால தான் எடுக்கலான்னு வந்துட்டோம். இது ஃபுல்லாக நெல்லூர் ஆடுங்க. நெல்லூர் ஆடுனா அந்த சைடு ஆந்திராலேருந்து வாங்கின்னு வருவாங்க. இது கடாக்குட்டி பொட்டாடு எல்லாமே கலந்து தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ஏற்றோடனே பொலி கடை தான் ரொம்ப முள் குத்தின்னு இருந்துச்சு. அதுதான் பிடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப வேலை காட்டினே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டில் எது பிடிக்கிறது கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா பொலி கடை தான். அதுதான் ரொம்ப வேலை குத்துனே இருந்துச்சு பிடிக்க முடியாமல். அதனால் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இது ஒருத்தரால் பிடிக்கவே முடியாது. 2 பேர் இருந்தால் தான் பிடிக்க முடியும். கடா கொம்பு ஒருத்தர் பிடிச்சிங்கன்னா தான் ஆடு கீழே வச்சு முள் எடுக்க முடியுங்க. ஒருத்தரால் பிடிக்க முடியாது கடா. எப்பயுமே அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் கூப்பிட்டு கொம்பு பிடிச்சிட்டு ஆடு பிடிக்கவே முடியல. விழுக்குன்னு உதைக்குது. மின்கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேத்துலேயே இருக்குது. கால் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்குது. மண் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மண் ஏறி இருக்குதுன்ட்டு. கையில் இந்த சூரியக்கேற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கால் அறுத்து மண் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எடுக்க ஆரம்பித்த உடனே ஆடு தாங்கவே முடியல. விழுக்குன்னு உதைக்குது. பயங்கரமான வலி போலக்குது. இது அப்படியே விட்டோன்னா ஃபுல்லாக மண் ஏறி சீவி வச்சு பொட வச்சுருங்க. அப்புறம் ஆடே செத்துரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்க சொல்லி பார்த்துனே இருக்கணும். மழை காலத்துலலாம் ஆட்டுக்கு ரொம்ப ஆபத்து. அதனால தான் எப்போயுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துனே இருக்கணும். மஞ்சாத்தூள் டெரா மிஷின் வச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கம்மியாகிடும். யார் ஆடு வச்சுங்கிறீங்களோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே முள் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வாங்கிக்கோங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் அந்த மாதிரி தான் விற்கும். முள்ளுக்குன்னு தனி கத்தி இருக்குது. அதை வச்சு தாங்க எடுக்க முடியும். நீங்கள் தனியால் எடுத்தீங்கன்னா எடுக்கவே முடியாது. அது ஃபுல்லாக கால் சீவி வச்சுட்டுக்குது. கையிலேயே கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா நகம் பட்டுருங்க. கடாக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரணமாயிட்டு இருக்குது. நம்ம பார்க்க சொல்லி நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோண்டு எத்தனை இருந்தால் வந்துனே இருக்குதுங்க. ஃபுல்லாக உள்ளே வேறு ஃபுல்லாக பொட வச்சுட்டு இருக்குது. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆட்டுக்குமே 2 கடை தான் விடுவோம். அதுவும் இதுதான் பெரிய கடாவே. இதே ரொம்ப கால் ரணமாயிடுச்சு. நடக்கவே முடியல இதால் சுத்தமாக. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மழை காலத்தில் தான் நிறைய நோய் வரும். வெயில் காலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம எதுவுமே பண்ணலைன்னா கூட ஆடு நார்மலாகவே இருக்கும். ஆனால் மழை காலத்தில் தான் உயிர் சேதம் நிறைய ஆகும். அதனால் மழை காலம் வந்தாலே ஆட்டுக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். ஆடு எப்பவுமே வேலிக்காய் தோன்றதுக்கெலாம் விடாதீங்க. வேலிக்காய் சாப்பிட்டா தான் ஃபுல்லாமே ஆடு நாஸ்தி ஆகிறது. முள் ஈர்த்துக்காத எல்லாம் சரன்னு ஏறிடும். ஆடு 4 கால் ஏற்று முடிச்சிட்டோம். சமயம் துடிச்சிது. நார்மலாக நடந்து போயிடுச்சு. அதான் டெரா மிஷின் எல்லாம் விட்டிங்கனாலே மெடிக்கலில் இருக்கும். 1/2 லிட்டரே 50 ரூபான்னு விற்கிறாங்க. வாங்கி யார் வேணுமே வீட்டுக்குங்க. ஆடு பார்த்திங்கன்னா இதுவும் பொட்டாடு. இதுக்கும் முள் பொத்துன்னு இருந்துச்சு. ஆடு ரொம்ப துடிச்சிச்சிங்க. இது பார்த்திங்கன்னா சென ஆடு. இன்னும் கொஞ்சம் நல்லா குட்டி போட்டுரும். உஷாராக பிடிக்கணும், இல்லைனா குழந்தை செத்துருங்க வயிற்றுல இருக்கிறது. ஆட்டு பட்டியில் இருக்கிற சாணி டெய்லி வாரிடுங்க. இல்லை ஃபுல்லாக எறும்பு ஏறி ஆடு ஃபுல்லாக கச்சி நாஸ்தி பண்ணுறோம். விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண.